15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்குள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் பயத்தை வெளிப்படுகிறாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை சத்தியம், இந்த வார்த்தை மாறாது, இந்த வார்த்தை கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிற இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக சொல்லுங்க. ஆமென். இயேசு துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை இங்க சொல்லுது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. ஆமென். அலையில சொல்லுங்களேன். கர்த்தருடைய கரம் இப்படிப்பட்ட கரமா? மகத்துவம் உள்ள கரம். ஆமென் சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 15ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இவங்க பாட்டு பாடுவாங்க. மிரியம், ஆரோன் மிரியம் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவரை ஆராதிப்பார். அதாவது சொல்றாங்க, உங்களுடைய கரத்தினால் என்ன பண்ணது? பகைஞரை அழித்து போட்டியே. உடைய கருத்தை என்ன பண்ணுவீங்க? எதிரியை அழித்து போட்டியே. உங்க கருத்தை என்ன பண்ணுவீங்க? செங்கல்ல பிறந்து. ஆமென் சொல்லுங்களேன். 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறார். அதைவே சொல்றேன். அந்த அற்புதத்துக்கு நிமித்தமாக தான் 15ஆம் அதிகாரத்தை என்ன பண்றாங்க? ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடலாக பாடு. ஆமென் சொல்லுங்க. அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய கரம் ஒரு மகிமையான கரம்னு சொல்லப்படுது. கவனிங்க, ஒரு 10 விதமான கரங்களை எழுத்து கொண்டிருக்கு. சரி, ஒரு 10 கரத்தை எழுத்து கொண்டிருக்கிறேன். நீங்க நான் சொல்றேன், நீங்க எழுதுவீங்க. சரியா? உமது வலது கரம் வல்லமை உள்ள கரம், உமது வலது கரம் நன்மை உள்ள கரம், உமது வலது கரம் பாதுகாக்கும் கரம், உமது வலது கரம் அரவணைக்கும் கரம், உமது வலது கரம் காப்பாற்றுகிற கரம், உமது வலது கரம் உயிர்ப்பிக்கிற கரம், உமது வலது கரம் சுகமாக்குகிற கரம், உமது வலது கரம் ஆசீர்வதிக்கிற கரம், உமது வலது கரம் விடுதலை கொடுக்கிற கரம், உமது வலது கரம் ஒருமுறைப்படுத்துகிற கரம். ஆமென். இந்த மாசம் அல்லேலூயா.